நம்ம இன்னைக்கு பார்க்குறது தன் சுத்தம் இல்லையா? தன் சுத்தத்துக்கு பார்க்குறோம். தன் சுத்தம்னா நம்ம உடம்பு சுத்தமாக வச்சுக்கணும். சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும், சுவர்லாம் சித்திரம் வரைய முடியாது. அப்போ நாம் நல்ல ஆரோக்கியமாக தான் நாம் படிக்க முடியும். படிக்கிற படிப்பு வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகும், மனசில் போகும், நல்லா படிக்க முடியும். டெய்லி ஸ்கூலுக்கு வர முடியும். டெய்லி ஸ்கூலுக்கு வந்தாலே படிப்படிச்சு நம்ம பாதி வந்துடும். அப்போ நாம் என்ன செய்யணும்? முதல்ல சுத்தமாக இருக்கணும். முதல்ல அப்போ சுத்தமாக பேசணும். நம்ம உடல் சுத்தத்தை பண்ணணும். முதல்ல பல்லு விளக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணணும்? 2 முறை பல்லு விளக்கணும். காலையிலையும் நைட்டு. காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னால, நைட்டு சாப்பிட்டதுக்கு பின்னால. அப்ப 2 முறை பல் துளக்கணும். பல் துளக்கிறதுக்கு முறைகள் இருக்கு இல்லையா? பல் நேரம் ஈன்னு தேய்ச்சலாமா? பல் துளக்கி வச்சுதான் நாம பல் துளக்கணும். பற்பசையை பயன்படுத்தணும் இல்லையா? பல்ல வந்து ரொட்டேட் முறையில் பல் வச்சுக்கணும். அப்படியே ஆகாம அப்படியே கீழே மேலே அப்படின்னு என்ன நல்லா ரொட்டேட் பண்ணி பல்ல விளக்கணுமா? நல்லா வாய் பொழிச்சு எழுதணும், துப்பணும் அப்படி பண்ணுறாங்க. பல்ல வந்து விளக்குறாங்க. அவன் பல் துளக்கியும் 3 மாசத்துக்கு ஒரு வருஷமா மாத்திடணுமா? அதே வருஷம் முள்ள வச்சுட்டு இருக்க கூட. ஏன்னா பிரஸ் அப்படியே விரிஞ்சுமா? விரிஞ்சிச்சுன்னா மேலே அரணையெல்லாம் குத்தும். அரணை குத்து கிழிச்சுன்னா பல் விழுந்துடும். அப்போ நாம நல்ல பல் துளக்க 2 முறை பல் துளக்கணும். பல்ல ஒட்டக்கூடிய சாப்பாடு சாப்பிட கூடாது. இது சாக்லேட், ஐஸ்கிரீம், சூடாகவோ குளிச்சோ சாப்பிடக்கூடாது. இது பல் துளக்குறது. அப்புறம் என்ன செய்யணும்? நல்லா குளிக்கணும். குளிக்கணுமா? குளிச்சு டெய்லி குளிக்கணும். காலையில் சாயங்காலம் குளிக்கணும். தலைக்கு எண்ணெய் தைக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? கழிவறையை பயன்படுத்தணும். கழிவறை பயன்பாடு முக்கியமானது. கழிவறை பயன்பாடு வந்து முக்கியமானது. நாம ஆமா பயன்படுத்தணும். நாம பாத்ரூம் தான் யூஸ் பண்ணணும். சும்மா வெட்ட வெளியில பாத்ரூம் போறது வந்து நம்ம உடலுக்கு கேடானது. எப்படி ஆகுது? நம்ம பாத்ரூம் வெளியே டாக்டர் ஆயிருந்தோம்னா அது என்ன உட்காரும்? ஈக்கெல்லாம் உட்கார்ந்து சாப்பாடு திரும்ப வந்து சாப்பாடு திரும்ப அந்த கிருமி கூட நமக்கு வந்துடும். இன்னொன்று, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கொக்கி புழு, நாடா புழு, தட்டை புழுலாம் தரையில் அப்படியே இருக்குமா? நம்ம அந்த வெறுங்காலோட போகும்போது அது நம்ம கால் வழியாக ஏறி நம்ம உடலுக்குள்ள புகுந்து நமக்கு பெருகி அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மூளை வரைக்கும் போயிடுமா? மூளையில் போய் தங்கி வாழக்கூடிய அந்த கிருமிகள்லாம் இருக்குது. அப்போ நாம கழிவறையை பயன்படுத்தணும். கழிவறை எப்படி பயன்படுத்து தெரியுதா? கழிவறையில் பாத்ரூமில் போய் உடனே அப்படியே போய் பாத்ரூம் ஆயிடலாமா? முதல்ல தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் பாத்ரூம் போகணும். பாத்ரூம் போயிட்டு நல்லா கைகளை எடுக்கணும். பாத்ரூம் கழுவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றிட்டு வரணும். அப்போ தண்ணி ஊற்றும் போது அது ஆட்டோமேட்டிக்காக போய் சுற்றி கம்போஸ் ஆயிடும். சாப்பிட்டு முடிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கைகளை நல்லா சோப்பு போட்டுக்கணும். கை எப்படி கழுவுறது? கையை நல்லா நல்லா கழுவணும். கையை கழுவுற முறை வந்து சும்மா தள்ள விட்டுடக்கூடாது. நல்லா கவனி. கையை வந்து நல்லா இப்படி நல்லா சோப்புகளை போட்டு நல்லா எடுக்கணும். இப்படி கழுவணும். இப்படி கழுவணும். அப்புறம் இப்படி கழுவணும். அப்புறம் இந்த கையில், அப்புறம் இந்த விரல் இருக்குல்ல, ஒவ்வொரு விரல் இருக்குல்லையும் நல்லா எடுக்கணும். நல்லா கழுவி நல்லா எடுக்கணும், கழுவணும். சானிடைசர், இந்த மாதிரி சானிடைசர் பயன்படுத்தலாம். இப்போ இந்த கொரோனா காலத்துலாம் பயன்படுத்தமா இல்லையா? ஏன்னா அதில் அப்படின்னு மூக்கு வாயில் வைக்கும்போது அப்படி கிருமிலாம் உள்ள போயிருந்தோம். அப்போ கை கழுவணும். எப்பப்பெல்லாம் கை கழுவணும்? பாத்ரூம் போயிட்டு வந்து கை கழுவணும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும். சாப்பிட்றதுக்கு பின்னாடி கைகள் நல்லா கழுவணும். கழிவறையை பயன்படுத்தணும். அடுத்த விஷயம் சாப்பாடு சொல்றோம். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிடலன்னா நம்ம உடல் சோர்வாக. இப்போ ஒரு வண்டி போகணும்னா என்ன செய்யணும்? அதெல்லாம் பெட்ரோல் போடணும். அந்த பெட்ரோல் நல்லா இருந்தால் நல்லா போகும். பியூர் பெட்ரோல் தேவை. இல்லைன்னா புகையா வரும், வண்டி எடுக்கணும், ஆஃப் ஆயிரும், இல்லை துப்புன்னு போகும், வேகம் போகாது, மெல்ல போகும். ஆனால் அதே இது வந்து பியூர் பெட்ரோல்னா சல்லுன்னு போகும். இப்போ ராக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் சல்லுன்னு போகும். அப்போ நாம என்ன நம்ம உடம்பு வேகம் ஓடணும்னா நம்ம என்ன சாப்பாடு நல்லா சாப்பிடணும். அந்த சாப்பாடு எடுக்கணும், சுத்தமான உணவாகணும், எந்த கலப்படம் இல்லாத உணவாகணும். அப்போ என்ன உணவு சாப்பிடலாம்? நம்ம பருப்புகள், புரதம், நம்ம உடலுக்கு தேவையான புரதம், பால், முட்டை, காய்கறிகள், பழங்கள் இதைத்தான் சாப்பிடணும். நாமெல்லாம் இப்போ என்ன சாப்பிட்றோம்? இப்போ சுத்தமாக சாப்பிட்றோமா? ஆரோக்கியமாக சாப்பிட்றோமா? இல்லை. என்ன சாப்பிட்றோம்? பாஸ்தா, குர்குரே, அடுத்த சிக்கன் ரைஸ், மட்டன், இப்போ துரித உணவு சாப்பிட்றோம். அப்போ அதை என்ன செய்யுது? நமக்கு உடலில் என்ன செய்யுது? வேகமாக இயக்குதா? இல்லை. உடல் சோர்வு ஏற்படுது, படிக்காத நிலை, மந்த நிலைமை ஏற்படுது. அப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஏற்படாமன்னா நம்ம ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும். அந்த ஜங்க் ஃபுட்ஸுகள் சாப்பிடக்கூடாது. அப்போ நாம் நல்லா படிக்கணும் அப்படின்னா, சுறுசுறுப்பாக இருக்கணும்னா நம்மளோட தன் சுத்தத்தை பெறணும். கழிவறை பயன்பாட்டை பயன்படுத்தணும். அடுத்து ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும். அப்போ தன் சுத்தம் வேணும். அடுத்து ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும் இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சா என்ன செய்யுது? நம்ம என்ன செய்யலாம்? ஆரோக்கியமா வாழலாம். நல்ல கல்வி கற்கலாம். கற்றது எல்லாம் நினைவுல வரும். என்ன சொல்லலாம்? சிறந்து படிக்கலாம். அப்ப இதெல்லாம் செஞ்சுட்டோம்னாலே படிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.
சரியா? இன்னொரு விளையாடுறது எங்க விளையாடணும்? வீட்டுக்கு வெளியில் வெளியே விளையாட்டு விளையாடணும். இப்போ செல்போன் வச்சு பார்க்காம செல்போன் பார்க்க ஒரே உட்காராம வெளியே விளையாட்டு விளையாடும்போது நமக்கு சாப்பாடு நல்லா செமிக்கும். அப்போ நல்ல செரிக்கக்கூடியது. நல்ல டிவி உட்காந்து பார்க்காம இதெல்லாம் செஞ்சா கல்வி தரம் செய்யும் உயரும். அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா கல்வி வளர்க்கணும். சரியா? சரி.